ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மீனாட்சி. பப்பியை பற்றி தான் நான் வந்து இப்போலாம் சொல்லிகிட்ருக்கேன். ஹேர் கேரை பற்றி வந்து மறந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு பப்பி வந்து ஒரு மிகப்பெரிய பூனை லவ்வரு. அவள் டாகா இல்லைன்னா வந்து மனுஷாலான்றது இன்னமும் எங்களால் வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா வந்து மனுஷால் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து பப்பி பண்ணிகிட்ருக்கா. மொத்தம் வந்து இது வரைக்கும் பப்பி வந்து 8 பூனைக்குட்டியை வந்து ரெஸ்க்யூ பண்ணியிருக்கா. அந்த 8 பூனைக்குட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 பூனைக்குட்டி வீட்டில் இருந்தது. மீதி 3 பூனைக்குட்டி வந்து ஹெல்த் இஷ்யூஸால் இறந்து போச்சு. ஒரு பூனைக்குட்டி வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்தா. அது ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தது. அந்த பூனைக்குட்டி வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் வந்து கடிச்சு இறந்து போச்சு. அதை எங்களால் பப்பியை வந்து நாங்கள் சமாதானப்படுத்தவே முடியல. நேற்றுலேருந்து பப்பி சாப்பிடவே இல்லை. அதனால் என்னாச்சுன்னா, இப்போது பப்பி எப்படின்னா அவனை சமாதானப்படுத்தி சாப்பிட வைப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்து நாங்கள் என் பப்பியை வந்து இதுதான் சாப்பிடுவா அதுதான் சாப்பிடுவேன் அடம் பிடிக்க மாட்டா. நம்ம எது சாப்பிடுமோ அதே கொடுத்தா சாப்பிட்ருவா. பப்பியை பற்றி நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பப்பியை பற்றி